தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு ரொம்ப சாதாரணமா எளிமையா கீழே உட்காந்து கேபிஒய் பாலா அவர்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் கூட அமுதவாடன் உட்பட சிலர் இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இப்போ ரீசெண்டா மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை கயப்பாக்கம் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் ஒன்று அமைச்சு கொடுத்திருந்தாரு கேபிஒய் பாலா. அதை திறந்து வச்சிருந்தாரு. அது தொடர்பான வீடியோ தான் சமூக வலைதளத்தில் வைரல் ஆயிட்டு வந்தது. இந்த பகுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் இருக்கிறதுனால இதை குடிச்சதுனால இப்போ நிறைய உடல் உபாதைகளை பொதுமக்கள் சந்திச்சுட்டு வரதுனால இந்த பகுதி பொதுமக்கள் இது சம்பந்தமா ஒரு மனுவை கேபிஒய் பாலா கிட்ட முன் வச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இந்த பகுதியில் இந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் ஒன்று அமைச்சு கொடுத்திருந்திருக்காரு. அவர் கூட நடிகர் அமுதவாணன் மற்றும் கானா சுரேந்தர் உள்ளிட்டோரும் வந்திருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க எல்லாரும் இதுக்கப்புறமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அங்க புல் தரையில கீழே உட்கார்ந்து ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா அவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யூனிட் ட்ரெயின்ல வந்து நிறைய பேர் ஜுவல் ஷாப் போட்டுக்கிட்டு ஜன்னல் ஓரம் உட்காந்து பயணம் பண்றீங்க. அதனால திருட்டு பசங்களுக்கு வந்து அறுத்துட்டு போறதுக்கான வசதியா இருக்கு. ஜன்னல் ஓரம் உட்காரும் போதும் லேடிஸ் நிறைய ஜுவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு போகும்போதும் உணவு ஏன்னா முந்தானியா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. ஜன்னல் வழியில நிற்கும் போது வந்து உட்காரும் போது இங்க வந்து செல்போனை வந்து கையில வைக்காத, கொஞ்சம் சேஃபா பிடிச்சிக்க. பிளாட்ஃபார்ம் வரும்போது திருட்டு பசங்க ரன்னிங்ல ஏறுற மாதிரி ஏறி அந்த செல்போனை பிடிக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி ஜென்ஸும் பேக் பாக்கெட்ல வச்சுட்டு ஏறும்போது கூட்டுக்குள்ள ஏறும்போது செல்போன் எடுத்தாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வருது. லேடிஸ் வந்து நின்ற பேருக்கு ஏறுங்க இறங்குங்க. ஏன்னா அவசரப்பட்டு நம்ம ட்ரெயின்ல இருந்தா ஏறும்போது தவறி விழுந்து அடிபடுது. நிறைய வந்து இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால ஹேண்ட் பேக் எல்லாம் எடுத்துட்டு ஏறும்போது முன்பக்கமா வச்சுட்டு ஏறுங்க. பின்னால நீங்க ஏறும்போது குடிப்பீங்க, பின்னால போயிடும் பேக். லேடிஸ்குள்ளே இருக்கிற திருட்டு பொம்பளைங்க பேக்கை ஓபன் பண்ணி செல்போன் எல்லாம் எடுத்துறாங்க. கம்ப்ளைண்ட் வருது. அதனால அந்த மாதிரி இல்லாம டிராவல் பண்ணுங்க. என்ன ஆகுறதுனால ரன்னிங் ட்ரெயின்ல ஏறாதீங்க, இறங்காதீங்க. கூட்டம் வந்தவரை அடுத்ததுல போக தொங்கிட்டு போகாதீங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்க உங்க சொந்தம் வந்தவரை இந்த மாதிரிலாம் ட்ரெயின்ல வந்து சேஃபா போங்கன்னு சொல்லி அனுப்புங்க. இந்த கூட்டமா இருக்கும்போது இடம்லாம் காலியா இருந்தா மேல ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏறணும் வந்து உடைய தடுக்கி விட போகும். அவசரமா ஏறும்போது இறங்கும். அதனால எல்லாரும் சேஃபா பயணம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.